வணக்கம். கொக்கரக்கோ கிச்சனுக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி நான் தேங்காய் துவையலை எப்படி அரைக்கலான்றதை பார்க்குறேன். தேங்காய் துவையல் தானே எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தானே அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இது 2 வித மெத்தடு, 2 வித இன்க்ரீடியன்ஸ் நான் ஒவ்வொரு இதுலேயும் ஆட் பண்ணுறேன். ட்ராவலிங்க்கு ஒன்று, வீட்டுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி நான் இதில் நான் செஞ்சுருக்கிறேன். கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு நம்ம ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போகும்போது. இது வெரைட்டி ரைஸ்க்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ராவலிங் டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் பட்டன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களோட ஃபோனில் கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ தேங்காய் துவையலுக்கு தேங்காயை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த வகையான உணவுக்கு தேங்காய் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சர்ச் லிஸ்ட்லேருந்து பார்க்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய்க்கு முத்தின தேங்காய் தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப இலசாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி சட்னி மாதிரி குழன்னு போயிடும். அதனால் கொஞ்சம் முத்தினதாக இருந்தால் தான் கொஞ்சம் திரியாக சாப்பிட நல்லாயிருக்கும் தேங்காய் துவையலுக்கு. அதனால் முத்தின தேங்காயாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 100 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போடுறோம். ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் நல்லா வறுத்து போட்டால். இது கூட ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் நம்ம போடுறோம். பச்சை மிளகாலாம் நல்லா இருக்காது, காஞ்ச மிளகாய் தான் அந்த தேங்காய்க்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது கூட வடகம் 1 ஸ்பூன் போடுறேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இதை சேர்த்து பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி போட்டோம்னா இன்னும் தூக்கும், அதையும் நம்ம வதக்கி சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயை இதில் நான் பச்சையாக துருவி சேர்த்துக்கிறேன். இது கூட புளிப்புக்கு, அதாவது ப்ரிசர்வேட்டிவ், உப்பு, புளி இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிக்கிறோம். நல்லா கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, சட்னி மாதிரி. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயமும் தாளிக்கணும். அது கூட இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கணும். அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், பச்சையாக நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அப்படியும் சாப்பிட்லாம். இப்படி கொஞ்சம் வதக்கணும்னா நம்ம கொஞ்சம் நாள் பட வச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க இது இந்த இஞ்சி தேங்காய் துவையல் நம்ம செஞ்சாச்சு. அடுத்து இப்போ இன்னொரு வகை நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வடகம் தாளிச்சிக்கிறோம். இதில் இந்த பூண்டை போடுறோம். ரெண்டுமே சேர்ந்த மாதிரி போடக்கூடாது, தனித்தனியாக போடணும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சேர்த்தோம்னா. இப்போ இந்த தேங்காயம் நம்ம இதோடவே நம்ம சேர்த்து வதக்குறோம். நம்ம இது கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வெளியில் ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நாள் கூட இருக்கணும்னா வதக்கி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், வறுத்து சேர்த்தா. இது கூட வறுத்த உளுத்தம்பருப்பு, வதக்கின பூண்டு, வடகம், பொரித்த வடகம், காஞ்ச மிளகாய், உப்பு, அப்புறம் புளி, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதில் அரைச்சது கடுகு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் நம்ம தாளித்து போட்டுட்டு இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் வதக்கியிருக்கிறோம். இதில் உள்ளது அத்தனையும் அதை எல்லாமே அரைச்சி நம்ம இப்போ போட்டிருக்கோம். இப்போ போட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்குறோம், சுருளாக வதக்கணும். இது நம்ம வெளியில் ட்ராவலிங் எடுத்துகிட்டு போகும்போது, வெயில் நாள் அந்த மாதிரி டைம்லலாம் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் எண்ணெய் கூட விடலாம், நல்லெண்ணெய் தான் விடணும் இதுக்கு. ப்ளஸ் நல்லா வதக்கணும் எண்ணெய் புரிகிற அளவுக்கு. என்ன வியூவர்ஸ், இப்போ 2 வித செயல்முறையில் இஞ்சி தேங்காய் துவையலும் பூண்டு தேங்காய் துவையலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இது எல்லாத்துக்குமே துணை உணவாக இருக்கும். ரைஸ், அதாவது சாம்பார் சாதம், குழம்பு வகையிலேருந்து வெரைட்டி ரைஸ் முதற்கொண்டு இட்லி, தோசை, சப்பாத்தி அத்தனைக்கும் இது ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் துணை உணவாக. இதுக்கு தான் நல்லா இருக்காது அப்படின்னே கிடையாது. அத்தனை உணவுகளுக்கும் இது துணை உணவு ரொம்ப அருமையாக இருக்கும். இதன் முறையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, see you in next video. புதிய தகவலுடன் இந்திரா சேதுராமன். நன்றி, வணக்கம்.